அப்போ ஆரம்பிக்கலாமா? அதான் ஸ்கிரிப்ட் பேப்பரே வந்துருச்சு, ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அது ஒரு தருதலையே சொல்லும்போது தான் ஒரு வேடிக்கையாக இருக்குது. அண்ணே நான் ஒன்று சொல்கிறேண்ணே, ராசா அண்ணே 2G, ஐயோ சாரி 2Gன்னு சொன்னோன்னா எல்லோரும் கோவப்பட்டுறாங்க. அண்ணனை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு 5Gயே ஒர்க் ஆனாலும் 2G ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகுது. என்ன ரீசன் தெரில, அது ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ணா நான் ஒன்று கேட்குறேண்ணே, இப்போ இந்த கல்யாண வீட்டில் உங்களை கூட்டாங்க பார்த்தீங்களா, அவன் தலையில் அடிச்சிக்க மாட்டான். ஏன்னாண்டா அவன் இந்த மாதிரி தருதலையில் கூப்பிட்டு இருந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பேசி வச்சுட்டு போயிடுறானா, கடைசியில் நம்மளை போட்டு வெளுப்பானில் ஐயோ ஏதாவது பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டானா. அது கல்யாண வீடா இல்லை ஒப்பாரி வீடா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போகணுமா, மணமக்களை வாழ்த்தணுமான்னு சொல்லிட்டு பொத்திக்கிட்டு போகிற வேலையை பார்த்துட்ருங்க. அங்கே போய் இருந்துட்டு அரசியல் பேசுகிறதும், அங்கே இருந்துக்கிட்டு யாரையாவது ஒருத்தருக்கு அவதூறு பேசுகிறதும், அதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது? அதில் உட்காந்து பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பானுங்க? பொண்ணு மாப்பிள்ளை மெயிலாக என்ன நினைக்க, இவனெல்லாம் யாரா கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்னு நினைக்குமா நினைக்காதா? பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து என்னதுமா பேசுகிறேன், இந்த தருதலை வேற, இந்த தருதலை எவன் கூப்பிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லி உட்காந்து நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போனார், வால் பிடிச்சிட்டு போனாரு. ஆனா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை. எப்படி சோஃபா போகிற இடத்துக்குலாம் முதலமைச்சர் போனார். சரி, உங்கள் ஒப்பாரி என்னைக்கு தான் முடியும்? ஒரே டைலாக் எத்தனை தடவை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? போகிற ஸ்டேஜிலலாம் சோஃபா மாடல் அரசு சோஃபா பின்னாடியே போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே. உங்கள் அப்பாவை பார்க்க வந்தார்ல, உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி சோஃபா போச்சா இல்லை நான் வேறு எதுவும் வந்துச்சா? சோஃபாவுக்கு முன்னாடி வேறு எதுவும் கொடுத்துருச்சோம்? கார் தான் உள்ளே போச்சு. அந்த காரில் ஏதாவது வச்சு அனுப்பி விட்டாங்களா உங்கள் அப்பாவுக்காக? நீங்கள் என்ன பண்ணி உங்கள் அப்பா பேசாமல் எல்லாரையும் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனாரா? என்னங்க இது? உங்கள் அப்பா தான் இப்போ எல்லாத்தையும் அனுப்பி விட்டாருன்னு சொல்கிறீங்களே. உங்கள் அப்பா ஏதாவது சோஃபாவுக்கு வாங்கினாரா இல்லைன்னா காருக்குள்ளே பல்காக வச்சு அனுப்பி விட்டாங்களா? என்னன்னா இது? உங்கள் அப்பா இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போனார். அப்போ உங்கள் அப்பாவும் பல்காக வாங்கினார் தானே அர்த்தம். சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. மாற்றம் ஏமாற்றம் இது எப்படி இருக்குன்னா, மாற்றம் நடந்திருக்கு, மக்களுக்கான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எப்பாடா ஒளிஞ்சிட்டானாப்பா, என்ன பாடுபடுத்தினானா 5 வருஷம், அந்த ஆளை ஒளிஞ்சிட்டானே நம்ம வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஏமாற்றம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஏமாற்றம் யாருக்குன்னா உங்களுக்கு. 200 பெறுவோம் 200 வெல்வோம் அந்த கதையா எல்லாருக்கும் ஒரு 200 கொடுத்து ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 40 வேலை பார்த்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாடு வயசு டெல்லின்னு சொல்லிட்டு ஒரு கூவுனீங்கள பார்த்தீங்களா, அந்த கூவலில் என்ன ஆச்சு அப்படின்னா ஏமாற்றமாக அடைஞ்சிட்டிங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள், என்ன வேலைகள்னு நினச்சிங்கன்னா, இந்த பார்த்தீங்களா நம்ம பரந்தூர் விமான நிலையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இடம் வாங்கி போட்டிருக்காங்களாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு ஏமாற்றம் தான் உங்களுக்கு. இப்படி பல இடத்தெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஏர்போர்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது டெவலப் ஆகும்போது பல கோடிகளுக்கு அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னு இருக்கும்போது அது உங்களுக்கு ஏமாற்றம் தானே. அந்த ஏமாற்றம் உங்களுக்கு உறுத்திட்டு இருக்குது. பல லட்சம் பேர் மக்களை போட்டு பல கோடி பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்களா? ஏன்னா புரியல. கூப்பில் உட்கார வச்சிட்டாங்கல்ல, எம்எல்ஏ ஆகிறதுக்கு துப்பு இல்லாத மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்கல்ல. நீங்கள் எம்எல்ஏ ஆகலை, இயந்திரத்தில் கோளாறு, இவிஎம் மிஷினில் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸு போட்டு என்ன வச்சு வேட்பாளராக அறிவிங்கன்னு சொல்லிட்டு கேஸு போட்டு வச்சுருக்கீங்களாமே. கோர்ட்டில் போய் செருப்படி வாங்குறதுக்கு தானே போகிறீங்க. இது தேவையா உங்களுக்கு? எத்தனை தடவை தான் அசிங்கப்படுற ஒரு மனுஷன் ஒரு தடவை அசிங்கப்பட்டதோடு முடிச்சுட்டு உட்காந்துருந்துக்கணும். முடிஞ்சால் அடுத்த எலெக்ஷனே நின்று அங்கேயும் அசிங்கப்பட்டுக்கணும், இல்லை ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் ஜெயிச்சிட்டேன் வச்சு பிற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இவிஎம் மிஷினை குறை சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஆகப்புற தத்தி யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போகும். அது போகிற இடத்துலலாம் பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுறாங்க. பட்டப்பேர் சொன்னாதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆமாண்ணே, பட்டப்பேர் வச்சு சொன்னால் தானே தெரியுது. இப்போ நிறைய பேருக்கு பாத்ரூமில் 3 பேர் யார் உட்காந்துருந்தா அப்படின்னு கேட்டானா டக்குன்னு அண்ணன் பேரை சொல்லிடுறாங்க. உதவாநிதி யாருன்னு கேட்டால் உங்கள் பேரை சொல்லிடுறாங்க. சின்ன தத்தி யாருன்னு கேட்டால் உங்கள் பேரை சொல்லிடுறாங்க. டாய்லெட் ஸ்டார் யாருன்னு கேட்டால் உங்களை சொல்லிடுறாங்க. பாத்ரூம் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் உங்களை சொல்லிடுறாங்க. அதனால நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது வேலையாக போச்சுண்ணே. பேசாமல் இளைய கலைஞர்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? பாத்ரூம் ஸ்டார், டாய்லெட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? ஏன்னா அப்படி உட்காந்து கூப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலண்ணே. நீங்கள் ஒன்று பேசுகிறீங்கன்னா அது உங்களுக்கு ரிவீட் ஆகுதுன்னு தெரியுது. ஸ்டேஜ் கிடைக்குது, ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுக்கிட்டு அவரு ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாலும் நியாயமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரே இல்லாமல் உட்காந்து படிங்கண்ணே. கலைஞர் பேரன் தானே நீங்கள் பெருசாக பேசுகிறீங்களா? எம்கே ஸ்டாலின் பையன், கலைஞர் பேரன், நாங்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களா? பேப்பர் இல்லாமல் படித்து காட்டினேன் நீ ஃபஸ்ட்டு. எதுக்குன்னா அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரு? நான் கூட
இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைல பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக மேல எந்த குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர எதையும் நிரூபிக்க முடியாது. நம்முடைய தலைவர் மேல எந்த குற்றமையும் சுமத்த முடியாது. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எப்போ ரிலீஸ் பண்ணு எங்களுக்கு தெரியும், நீங்கள் பொத்திக்கிட்டு இருங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏன் ஆர்வம்? யார் யார் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு ஆர்வம்? ஒருவேளை நம்ம பேர் உள்ளே இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால தான் ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் பறந்துடலாம், நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சில பேர் பறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பறந்துடலான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒன்று கேட்குறேன், நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனால் எப்படியும் வெளிநடப்பு தான் பண்ண போகிறீங்க. சட்டமன்றத்தில் ஏதோ போய் அறுத்து கிழிக்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே மக்களுக்கான பிரச்சனையை பேசிங்க போகிறீங்களா, மாற்றி சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க யாராவது அமைச்சர்கள் யாரும் பேசினா உடனே கத்துறது, அமளி பண்ணுறது, அங்கே யாரையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடந்து அலறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியலாக இருக்குதா? அங்கே நீங்கள் போகிறதே சண்டை போடுறதுக்கும் அவங்கள பேச விடாமல் பண்ணுறதுக்கும் லைவை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அலறது தான் உங்கள் வேலையாக இருக்குது. முக்கிய குறிக்கோள் உங்களுக்கு லைவ் எப்படியாவது கேன்சல் ஆகணும், லைவை வந்து யாருமே வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்கிறீங்க. முதல்ல சட்டமன்றத்தில் போகணுமா, அங்கே என்ன பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் தாத்தா அந்த காலத்தில் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. சும்மா தத்தி மாதிரி வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் உட்காந்து ஸ்டேஜ் கிட்ட தான் பேச தெரியும். ஸ்டேஜில் பேசுகிறதையாவது அங்கே பேசினாவது பரவாயில்ல, இங்கே இவ்வளோ வாய்க்கிலே பேசிட்டு அங்கே பொம்மை மாதிரி உட்காந்து தூங்குறது. உங்கள் பாதி பேர் அங்கே உள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் டீம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்லாம் வந்து திருச்செந்தூர் தொகுதி எதுக்கு தான் ஓட்டு போட்டு அவர் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல, உட்காந்து தூங்கிட்டே இருக்காரு. போகிற அன்னைக்கெலாம் தூங்குறாருன்னா வீட்டில் உட்காருங்க ஃபஸ்ட்டு. சுத்த வேஸ்ட் இந்த எதிர்கட்சி. நாங்கள் 75 வருஷம் கட்சியை பார்க்க போகிறீங்க, 40 வருஷம் கட்சியை பார்க்க போகிறீங்க, டம்மியாக இருக்கிறீங்க, ஜோக்கராக இருக்கீங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. இன்னும் இப்படி இருக்கீங்கன்னா இருக்கிற ஓட்டம் பிச்சுக்கிட்டு போகும்போது கடைசியில் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சு தான் ஓட்டுற நிலைமைக்கு ஆக போது பார்த்துக்கிறேங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லிக்கலாம், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.